السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. وقال نبينا صلى الله عليه وسلم: بلغوا عني ولو آية وحدثوا عن بني إسرائيل ولا حرج، فمن كذب علي متعمدا فليتبوأ مقعده من النار، أو كما قال صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. சங்கை நிறைந்த உலமா பெருமக்களே, இன்று இந்த புனிதமான மஜ்லிஸிலே புகாரி ஷரீஃபை நிறைவு செய்வதற்காக வேண்டி அமர்ந்திருக்கக்கூடிய அருமையான இளம் மௌலவிகளே, மௌலவியாக்களே, அவர்களை வாழ்த்தி வரவேற்பதற்காகவும் துஆ செய்வதற்காக வேண்டியும் வருகை தந்திருக்கக்கூடிய அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பரக்கத்து நிறைந்த மஜ்லிஸில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அஸஹுல் குதுபி பஅத கிதாபில்லாஹ் என்று போற்றப்படக்கூடிய அல்லாஹுவினுடைய வேதத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் தலை சிறந்த தன்னிகரற்ற ஒரு நூல் இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஸஹீஹுல் புகாரி என்ற இந்த கிரந்தம்தான். இந்த நூலினுடைய கடைசி ஹதீஸ் இன்று வாசிக்கப்பட்டு இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விளக்க உரைகள் உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. அத்துடனே இந்த மதரசாக்கள், தீனுடைய கல்வியை போதிக்கக்கூடிய கலாசாலைகள் இந்த சமுதாயத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு பங்களிப்பை தந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மதரசாக்களினுடைய முக்கியத்துவம், மாண்பு, இந்த சமுதாயம் அதற்காக வேண்டி செய்ய வேண்டிய பொறுப்புகள், கடமைகள், இவைகளை பற்றியும் உங்களுடன் சிறிது நேரம் பகிர்ந்து கொள்வது இந்த இடத்தில் மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய தினம் தௌரத்துல் ஹதீஸினுடைய மிக முக்கியமான கிதாபாகிய ஸஹீஹுல் புகாரியின் கடைசி ஹதீஸை வாசித்து மௌலவி அவர்கள் நிறைவு செய்தார்கள். ஹதீஸினுடைய பாடங்கள் எப்படி நடக்கிறது, அதில் என்ன சொல்லித் தரப்படுகிறது என்பதை பொதுமக்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகவும் ஸஹீஹுல் புகாரியினுடைய இந்த பரக்கத்தை எப்படி இந்த ஆலிம்கள் வருடம் முழுவதும் பெற்றுக்கொண்டிருந்தார்களோ அதனுடைய பரக்கத் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் தான் இங்கே நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் செய்த, அவர்கள் மூலமாக அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு உபகாரம் தான் இந்த ஸஹீஹுல் புகாரி என்ற நூல். இது மிக இலகுவான முறையில் அவர்களால் தொகுத்து தரப்படவில்லை. இதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய மன தூய்மையான சேவை, அவர்களுடைய தாயாருடைய துஆ, அவர்களுடைய உஸ்தாதுமார்களினுடைய உதவிகளும் ஒத்தாசைகளும், அவர்களுடைய மாணவர்களுடைய பணிவிடைகளும்,
இப்படி பலதரப்பட்ட முயற்சிகளை கொண்டுதான் அல்லாஹ் இந்த நூலை இந்த சமுதாயத்திற்கு தந்திருக்கிறான். இது ஒரு சில மாதங்களில் வருடங்களில் எழுதப்பட்ட நூல் அல்ல. கிட்டத்தட்ட 16 வருடங்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய முழு உழைப்பையும் முழு சேகரிப்பையும் 16 வருடங்களை செலவழித்து இந்த கிதாபை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த உம்மத்திற்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் நான் தாய்மார்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ளுவேன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நூலை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் அவர்கள் மூலமாக தந்திருக்கிறான் என்றால் அதற்கு பின்னால் இலைமறை காயாக இருக்கக்கூடிய அந்த தாயின் அர்ப்பணிப்பு அது நினைவு கூறப்பட வேண்டியது. ஏனென்றால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உருவாக்குவதிலே தாய்மார்களின் பங்களிப்பு தான் மகத்தானது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பார்வை இல்லாமல் இந்த உலகத்தில் பிறந்தார்கள். கிட்டத்தட்ட 6 வயசு வரைக்கும் அவர்களுக்கு கண் பார்வை கிடையாது. தாயாருடைய கவலை, அனாதையான பிள்ளை, ஒரே பிள்ளைதான். அந்த இளம் விதவை தாயினுடைய கவலை, என்னுடைய பிள்ளையை மார்க்கத்திற்காக தீனுக்காக நான் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஆசையில் அல்லாஹ்விடத்தில் அழுதழுது துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். 6 வயதிற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு கனவு ஏற்படுகிறது. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்கள், தாயே நீ கவலைப்படாதே, உன் பிள்ளைக்கு அல்லாஹ் பார்வையை கொடுத்து விட்டான். எழும்பி பார்க்கிறார்கள், பிள்ளை நன்றாக பார்க்கிறது. இப்போ ஒரு தாயினுடைய துஆ எவ்வளவு பெரிய வேலைகளை பிள்ளைக்கு செய்கிறது என்பதை நாம் இதன் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். அதனால் பெற்றோர்கள், தாய்மார்களும் தந்தைமார்களும் இதை படிப்பினையாக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்ன அஸ்ரஅ துஆஇ இஜாபத்தன் தஅவத்து வாலிதின் லிவலதிஹி. மிக விரைவில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துஆ என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அந்த தாயாருடைய துஆவுடைய பரக்கத்து தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இது போன்ற ஒரு மகத்தான கிரந்தத்தை தருவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. இதை படிப்பினையாக பெற்றுக்கொண்டு, இரண்டாவது விஷயம், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி, அவர்களுடைய நூலை பற்றி சொல்லுவார்கள், ஃபிக்ஹுல் புகாரி ஃபி தராஜுமிஹி. இமாம் புகாரியினுடைய அறிவாற்றலை நீங்கள் அவர்கள் போடக்கூடிய தலைப்புகளில் நீங்கள் பார்க்கலாம். இமாம் புகாரி சஹீஹுல் புகாரியை ஓதி இருக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கு நன்று தெரியும். பல விதமாக தலைப்புகளை போட்டு ஒரே ஹதீஸை கொண்டு வருவார்கள். சில நேரத்தில் பல ஹதீஸுகளை ஒரு தலைப்பின் கீழ் கொண்டு வருவார்கள். சில நேரத்தில் ஹதீஸே இல்லாமல் தலைப்பை போடுவார்கள். சில நேரத்தில் தலைப்பே இல்லாமல் ஹதீஸையும் கொண்டு வருவார்கள். இது போன்ற பலவிதமான நிலைகளை நீங்கள் சஹீஹுல் புகாரியிலே படித்திருப்பீர்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அறிவாற்றல், நுண்ணறிவு அவர்களுடைய தலைப்பிலே இருக்கிறது என்று பொதுவாக சொல்லப்படும். இந்த தலைப்பின் மூலமாக இமாம் புகாரி என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை இந்த உலகத்திற்கு சரியான முறையிலே வெளிப்படுத்தி காட்டியவர்கள் யார் என்று சொன்னால் அல் ஹாஃபிஸ் ஷேக் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபத்ஹுல் பாரி என்ற சஹீஹுல் புகாரிக்கு ஒரு விரிவுரை எழுதியிருக்கிறார்கள். இந்த விரிவுரையும் சாதாரண விரிவுரை அல்ல. கிட்டத்தட்ட இந்த விரிவுரைக்காக வேண்டி 27 ஆண்டுகளை அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள். 27 ஆண்டுகளாக இந்த கிதாபுக்கு விரிவுரை எழுதினார்கள். அல்லாஹ் எந்த அளவுக்கு அதனுடைய மக்பூலியத்தை கொடுத்து விட்டான் என்றால், உலகத்துல பொதுவா சொல்லப்படும் லௌலா ஃபத்ஹுல் பாரி லமா ஃபுஹிம ஸஹீஹுல் புகாரி. ஃபத்ஹுல் பாரி என்ற ஒரு நூல் இல்லை என்று சொன்னால் சஹீஹுல் புகாரியை சரியான முறையில் விளங்கப்பட்டிருக்காது. அந்த அளவுக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாபிலே என்ன கருத்தை சொல்ல வருகிறார்களோ அதை மிக தெள்ளத் தெளிவாக எடுத்து சொல்வதிலே இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய பங்களிப்பு மகத்தானது. இப்ப கடைசியாக நாம் வாசித்த இந்த ஹதீஸில் ஒரு தலைப்பை போட்டிருக்கிறார்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். பாபு கௌலில்லாஹி தஆலா வனதஉல் மவாசீன் அல் கிஸ்த லியௌமில் கியாமா. குர்ஆனுடைய ஆயத்தை
இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தலைப்பாக போட்டு இந்த நூலை முடிக்க வருகிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கிதாபை இந்த தலைப்பிலே முடிக்கும் பொழுது என்ன சொல்ல வருகிறார்கள்? மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் நாளை மறுமையிலே மீசான் தராசிலே நெருக்கப்படும். இதை கொண்டு முடிக்கிறார்கள். கிதாபை எதை கொண்டு ஆரம்பித்தார்கள்? முதலாவது ஹதீஸ், இன்னமல் அமாலு பின்னியாத். மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் எண்ணங்களை வைத்துத்தான் கணிக்கப்படுகிறது. அவனுடைய நீயத்து சரியாக இருந்தால் அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மதிப்பு இருக்கிறது. அமல்களின் ஆரம்பம் நீயத்தை கொண்டு, அமல்களின் முடிவு அதை நிறுப்பதை கொண்டு. எந்த அளவுக்கு நீங்கள் நீயத்தை வலுவானதாக இஹ்லாஸானதாக வைத்திருப்பீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அமல்களினுடைய கணம், அதனுடைய மதிப்பு உயர்வானதாக இருக்கும். ஆரம்பத்தில் நீயத்தை கொண்டு ஆரம்பித்து அந்த அமல்கள் நிறுக்கப்படும் என்பதை கொண்டு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முடிக்கிறார்களே, இது நமக்கு இந்த விஷயத்தை உணர்த்துகிறது. உன்னுடைய அமல்களில் இஹ்லாஸ் இருந்தால்தான் அந்த அமலுக்கு மதிப்பு இருக்கிறது. நாம் எந்த அமலை செய்தாலும், குறிப்பாக ஹதீஸை ஓதக்கூடியவர்கள், தீனுடைய இல்மை கற்பவர்கள், உங்களுடைய கல்வியை ஆரம்பிக்கும் பொழுது மன தூய்மையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், இஹ்லாஸை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இஹ்லாஸ் இல்லாமல் இந்த கல்வியை கற்றுவிடாதீர்கள். இஹ்லாசுடன் கற்க வேண்டும். உங்களுடைய அமல்கள் ஒவ்வொன்றும் இஹ்லாசுடன் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக அந்த ஹதீஸை கொண்டு ஆரம்பிச்சாங்க. நீங்கள் இஹ்லாசுடன் கற்று இஹ்லாசுடன் உங்களுடைய அமல்களை அமைத்து கொண்டால் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய அமல்களுக்கும் உங்களுடைய இல்முக்கும் மகத்தான ஒரு மதிப்பு இருக்கும் என்பதை கொண்டு இந்த நூலை முடிக்கிறார்கள், இந்த கிதாபை முடிக்கிறார்கள். இந்த கிதாபினுடைய புகாரியினுடைய பல தலைப்புகளை நாம் பார்க்கலாம். இறுதி தலைப்பாக கிதாபு தௌஹீத், தௌஹீதினுடைய அந்த பகுதியைத்தான் அவர்கள் தங்களுடைய தலைப்பாக போட்டிருக்கிறார்கள். கிதாபு தௌஹீத் என்பது அகீதா சம்பந்தப்பட்ட கோட்பாடுகள், இஸ்லாமிய கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி அமைக்கப்பட்ட கிதாப். நாம் பொதுவாக சொல்லுவோம் இல்முல் கலாம் என்று சொல்லுவார்கள். கொள்கையை பற்றி பேசக்கூடிய, எப்படி வெளிரங்கமான சட்டங்களை பற்றி பேசக்கூடிய, பிரிவினை சட்டங்களை பற்றி பேசக்கூடிய கலைக்கு இல்முல் ஃபிக்ஹ் என்று நாம் சொல்கிறோமோ, அடிப்படை கொள்கை கோட்பாடு சார்ந்த விஷயங்களை பேசக்கூடிய கலைக்கு இல்முல் கலாம் என்று சொல்லுகிறார்கள். அதில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு முத்தக்கல்லிமூன்கள் என்று சொல்லுவார்கள். அந்த இல்முல் கலாம் என்ற அந்த தலைப்பிலே அல்லாஹ்வுடைய தாத்தை பற்றி, சிஃபாத்துகளை பற்றி, அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி, அதே போன்று நுபுவத்தினுடைய விஷயங்களை பற்றி, நபித்துவத்தின் செய்திகள், அதே போன்று மறுமை சம்பந்தப்பட்ட கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குர்ஆனுடன் நம்முடைய கொள்கை கோட்பாடு எப்படி இருக்க வேண்டும் குர்ஆனுடைய விடயத்திலே, இது போன்ற விஷயங்களை எல்லாம் இல்முல் கலாமிலே சொல்லி தருவார்கள். அதைத்தான் முஹத்திஸீன்கள் கிதாபு தௌஹீத் என்ற தலைப்பில் தங்களுடைய நூலை அமைத்து இது போன்ற கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் தங்களுடைய தலைப்பாக கொண்டு வந்து அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக ஒரு காலம் இருந்தது, முஅத்தஸிலாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அறிவுவாதம் பேசக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு பித்அத்துக்காரர்கள் ஒரு காலத்துல இருந்தாங்க. எதை எடுத்தாலும் அறிவை வைத்து, அறிவையே உரைக்கல்லாக வைத்து அதை உரசி பார்க்கக்கூடியவர்கள். அறிவு ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்வோம், இல்லை என்றால் நாம் மறுத்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டம் எந்த அளவுக்கு மிகைத்து விட்டார்கள் என்றால், அரசியல்வாதிகள் கூட, அரசாட்சி புரிபவர்கள் கூட அவர்களுக்கு பின்னால் போயிட்டாங்க. அப்பாசிய ஹலீஃபாக்கள், ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கு பின்னால் வந்த அவருடைய பிள்ளை, அவருடைய மகன் கூட சில நேரத்தில் சில கருத்துக்களினால் கவரப்பட்டு விட்டார். அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட இமாம்கள், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் போன்ற பெரும் பெரும் இமாம்கள் இவர்களுடைய அந்த கருத்துக்களுக்கு எதிராக நின்று இந்த சமுதாயத்தை பாதுகாத்திருக்கிறார்கள். அப்ப இந்த முஅத்தஸிலாக்களுடைய பல தரப்பட்ட குழப்பமான கொள்கைகள், அந்த கொள்கைகளுக்கு மறுப்பு தெரிவிப்பது அகீதாவுடைய ஒரு அம்சமாக இருக்கிறது.
அந்த அடிப்படையில் தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த இடத்துல மீசான் என்று ஒன்று இருக்கிறது, அமல்கள் தராசிலே நெருக்கப்படும் என்ற அந்த விஷயத்தை குர்ஆனுடைய வசனத்தை கொண்டும் ஹதீஸை கொண்டும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இங்கே இந்த இடத்துல நிரூபிக்க வருகிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லுகிறான், வனபஉல் மவாசீன அல் கிஸ்த லியௌமில் கியாமா, கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தஆலா நீதத்தை நிலைநிறுத்துவதற்காக தராசுகளை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இப்ப இந்த மீசானிலே அமல்கள் நெருக்கப்படும் என்ற செய்தி, இதனுடைய கைஃபியத், இது எந்த தன்மையில் நெருக்கப்படும் என்பதிலே பல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விட்டது. இதுல பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து இது யதார்த்தமானது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியே நாம் ஈமான் கொள்ள வேண்டும், இதுல நம்ம ஒரு மாற்று கருத்து சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் முஅத்தஸிலாக்கள் என்ற அந்த பிரிவினர் எல்லாவற்றையுமே அறிவை கொண்டு யோசிக்கக்கூடியவர்கள், அமல்களை கொண்டு போய் எப்படி தராசுல நிறுத்த முடியும், அது என்ன பொருளா ஜடமா, அதனால இது குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய இந்த தராசு என்பதை கொண்டு நாம் விளங்கி இருக்கக்கூடிய தராசு அல்ல, இதனுடைய மஜாசுடைய இரண்டாம் நிலை கருத்து, அல்லாஹ் நியாயத்தை ஏற்படுத்துவான், இதுதான் இங்கே நோக்கமே தவிர தராசு என்று ஒன்று இருக்கும், நம்முடைய அமல்கள் அதிலே நெருக்கப்படும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று மறுத்தவர்கள். அவங்களுக்கு மறுப்பாகத்தான் இந்த பாடத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹு தஆலா இவ்வாறு சொல்கிறான், இது உண்மை, இந்த மாதிரி தராசு நாளை மறுமையிலே ஆக்கப்படும் என்று இந்த தலைப்பிலே போட்டு காட்டுகிறார்கள். இந்த இடத்துல பாபு கௌலில்லாஹி தஆலா வனதஉல் மவாசீன் அல் கிஸ்த லியௌமில் கியாமா, அல் மவாசீன் இது பன்மை, இதனுடைய ஒருமை என்ன என்பதுல ரெண்டு விதமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று அல் மௌசூன் என்பதனுடைய பன்மை அல் மவாசீன். மௌசூன் என்றால் அல் அமலுல் மௌசூன், நெருக்கப்படும் அமல்கள், நம்முடைய செயல்கள் நெருக்கப்படுகின்றன. அந்த அமல்கள் பன்மையாக இருக்கிறதினால் அந்த அமல்களுடைய பன்மையாக அல் மவாசீன் என்று வந்திருக்கிறதாக சிலர் இப்படி கருத்து வைக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலானுடைய கருத்து மவாசீன் என்பது மீசான் என்பதின் பன்மை. மீசான் என்றால் என்ன? தராஸ். நம்ம அளக்கிறோமா இல்லையா, பொருள்களை அளக்கக்கூடிய தராசுக்குத்தான் மீசான் என்று சொல்லுவார்கள். மீசானுடைய பன்மைதான் அல் மவாசீன். இப்ப கேள்வி வருது, நாளை மறுமையில் ஒரு தராசு இருக்குமா, பல தராசுகள் இருக்குமா? குர்ஆனிலே பல தராசுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாம் நம்பி இருக்கிறோம். வஅன்னல் மீசான ஹக்குன், மீசான் என்று ஒன்று இருக்கிறது என்பது நம்முடைய நம்பிக்கை. ஆனால் அது ஒன்றா பலதா? குர்ஆன் அல் மவாசீன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது. இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், பல தராசுகள் இருக்கும், ஒரு தராசு அல்ல பல தராசு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தராசை அல்லாஹ் ஏற்படுத்துவான், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மீசான் இருக்கும், அவரவருடைய தராசில் அவர்களுடைய அமல்கள் நெருக்கப்படும். இது ஒரு கருத்து. வேறு சிலருடைய கருத்து, ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு தராசு இருக்கும், தொழுகையை நிற்பதற்கு ஒரு தராசு, அதே போன்று நோன்பை நிற்பதற்கு ஒரு தராசு இருக்கும், ஒரு மீசான் இருக்கும், ஜகாத்தை நிற்பதற்கு ஒரு மீசான், இப்படி பல மீசான்கள் என்பது இதுதான் என்றும் சில கருத்தை சில பேர் சொல்கிறார்கள். ஆனால் இதில் பெரும்பான்மையினருடைய அறிஞர்களுடைய கருத்து, மீசான் என்பது ஒன்றுதான். அந்த மீசான் என்பது பல மீசான்கள் கிடையாது, ஒரே மீசான் தான், ஒரே தராசு தான். அல்லாஹ் இங்கே பன்மையாக சொன்னது அதனுடைய சிறப்பை காட்டுவதற்காக, அதனுடைய உயர்வை காட்டுவதற்காக. குர்ஆனிலே பன்மையான வார்த்தைகள் சில நேரத்தில் கண்ணியத்தை காட்டுவதற்காக வேண்டி வரலாம். அப்ப அந்த மீசான் சாதாரண தராசு அல்ல, உயர்வான தராசு என்பதை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் பன்மையான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒரு ரிவாயத், சல்மான் ஃபாரசி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஒரு ஹதீஸிலே இப்படி வருகிறது, இந்த தராசு எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் என்றால், நாம் உலகத்தில் பார்க்கக்கூடிய அந்த தராசுகளை போன்று அல்ல, இந்த வானம் பூமிகளை அதில் வைக்கப்பட்டாலும் கூட அதைவிடவும் பெரிதாக விசாலமாக இருக்கும். அப்ப அந்த பிரமாண்டத்தை காட்டுவதற்காக வேண்டி அல் மீசான் என்று ஒருமையாக சொல்ல வேண்டிய இடத்தில்
அல் மவாசீன் என்று பன்மையாக சொல்லப்பட்டிருப்பதாக சல்மான் ஃபாரசி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய இந்த செய்தியை வைத்து பெரும்பான்மையான அறிஞர்கள் இந்த கருத்தை கொள்கிறார்கள். வாங்க முடிஞ்ச பிறகு இன்ஷா அல்லாஹ். الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر لا إله إلا الله. ونضع بسم الله الرحمن الرحيم ونضع الموازين القسط ليوم القيامة. நாம் கியாமத்துடைய நாளுக்காக வேண்டி நீதத்தை நிலைநிறுத்தக்கூடிய இந்த தராசுகளை ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல் கிஸ்த், கிஸ்த் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும், மஸ்தர், அதாவது மூலச்சொல். பொதுமக்கள் விளங்குகிறதுக்காக வேண்டி சொல்ற மூலச்சொல், அதாவது ஒரு வார்த்தையினுடைய பிறப்பிடம். இந்த மஸ்தரை இருமை பன்மை என்பது கிடையாது. அதனால் பன்மைக்கும் தன்மையாக பண்பாக மஸ்தரை பயன்படுத்தப்படும், சிஃபத்தாக வரலாம். அல் மவாசீன் அல் கிஸ்த், அல் மவாசீன் என்பது மௌசூப், அல் கிஸ்த் என்பது அதனுடைய சிஃபத். அல் மவாசீன் என்பது பன்மையாக இருந்தாலும் அல் கிஸ்த் என்ற முஃபரத் அதற்கு சிஃபத்தாக வருவது கூடும், நஅத்தாக வருவது கூடும், அது மஸ்தராக இருப்பதினால். இது ஒரு விதமான ஒரு இஅராபை இதற்கு சொல்லுவார்கள். அல்லது இதனுடைய முலாஃப் போக்கப்பட்டிருக்கும். வனதஉல் மவாசீன அல் கிஸ்த என்றால் தவாத்தில் கிஸ்த், நீதமுடைய அந்த மீசான்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அல்லது அல் கிஸ்த என்பது மஃஊல், மஃஊலுன் லி அஜலிஹி, நீதத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அந்த கியாமத்துடைய நாளிலே இந்த மீசான்களை ஏற்படுத்துவான். இப்படி கருத்துக்கள் வைக்கலாம்.
அதற்கு அடுத்ததாக லியௌமில் கியாமா, கியாமத்துடைய நாளில், அதனுடைய நேரத்திலே அல்லது அந்த நாளிலே அல்லது கியாமத்தின் நாளின் கேள்வி கணக்கிற்காக வேண்டி தலீல் காரணம் என்ற கருத்தையும் அங்கே வைக்கலாம். மறுமை நாளினுடைய கேள்வி கணக்குக்காக வேண்டி அல்லாஹு தாலா தராசுகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இது குர்ஆனுடைய ஆயத். இதை சொல்லிவிட்டு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், வஅன்ன அஅமால பனி ஆதம வகௌலஹும் தூஸன், மனிதர்களுடைய செயல்களும் சொல்லும் நாளை மறுமையில் நெருக்கப்படும், தராசிலே போடப்படும். வஅன்ன அஅமால பனி ஆதம வகௌலஹும், மனிதர்களுடைய செயல்கள் மனிதர்களுடைய சொற்கள் எல்லாமே தூஸன், அதை நெருக்கப்படும். இங்கே ஒரு சின்ன ஒரு கேள்வி வருகிறது. அதாவது மாணவர்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அமல்கள் என்பதை பன்மையாக சொல்லி சொல் என்பதை ஒருமையாக சொன்னதற்கு என்ன காரணம்? அமால் என்றால் அக்வால் என்று வந்திருக்க வேண்டும், கவுல் என்று வந்ததற்கு என்ன காரணம் என்று ஒரு கேள்வி எழும்பலாம். வேறு பிரதியில அக்வால் என்ற பன்மையும் வந்திருக்கிறது. இருந்தாலும் இந்த பிரதியில ஒருமையாக வந்ததற்கு ஒரு காரணம் இப்படி சொல்லுவார்கள். செயல்கள் பல உறுப்புகளில் இருந்து வருகிறது, சொல் ஒரே உறுப்பிலிருந்து தான் வருகிறது. கண் செயல் செய்கிறது, பார்வை என்பது ஒரு அமல், அதாவது கேட்பது காது என்பதின் மூலமாக ஒரு அமல், கைகளின் மூலமாக ஒரு அமல், கால்களின் மூலமாக ஒரு அமல், சிந்தனையின் மூலமாக ஒரு அமல். அப்ப அமல்களுக்கு பல சபபுகள், பல வாசித்தாக்கள் இருக்கிறது. ஆனா சொல் என்பது ஒரே ஒன்றை கொண்டுதான் வருகிறது, நாவை மாத்திரம் கொண்டுதான் சொல் இருக்கிறது. அதனால் வகௌலஹும் என்று பன்மையாக சொல்லப்படாமல் ஒருமையாக சொல்லப்பட்டது. இன்னொரு கேள்வி இங்க வரலாம் மாணவர்களுக்கு. சொல் என்பதும் செயலில் கட்டுப்பட்டது தானே? அதாவது மனிதனுடைய செயல்கள் என்று வரும் பொழுது மனிதனுடைய உறுப்புகளில் இருந்து வரும் எல்லாமே மனிதனுடைய செயல்கள் தான். கவுலை மட்டும் தனியாக சொல்ல வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது என்றால், மனிதனுடைய சொல்லுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்கிறது. மனிதனுடைய வார்த்தைக்கு கலாம் என்று சொல்கிறோம். கலாம் ஏன் நம்ம சொல்கிறோம்? அதனால கல்மு ஏற்படுது. கல்மு என்றால் காயம். கல்மு என்று சொன்னால் காயத்திற்கு கல்மு என்று சொல்லுவார்கள். மனிதனுடைய கையினால் செய்யக்கூடிய காயத்தை விட சொல்லினால் வரக்கூடிய, வாயினால் வரக்கூடிய காயம் மிக பயங்கரமானது. மனிதனுடைய சொல்லுக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கிறதுனால்தான் மற்ற அமல்களை விட அந்த சொல்லு வித்தியாசமானது என்பதை உணர்த்துவதற்காக மனிதனுடைய எல்லா செயல்களையும் அவனுடைய சொல்லையும் நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா நிறுப்பான் என்பதை இந்த இடத்துல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். இதுலதான் பிரச்சனை. முஅத்தஸிலாக்கள் இதை மறுக்கிறார்கள். முஅத்தஸிலாக்கள் என்ற ஒரு பிரிவினர் ஒரு காலத்துல இருந்தாங்க. ஆனா இப்ப அவர்கள் அந்த பெயர்ல கிடையாது, கிதாபுகள்ல தான் அவர்களுடைய பெயர் இருக்குது. ஆனால் அவர்களுடைய கொள்கை வடிவு எந்த ரீதியில் இருந்ததோ இன்னைக்கு பல வடிவங்களாக பலவிதமான கருத்துடையவர்கள் இன்னைக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். முஅத்தஸிலாக்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய கொள்கையை மக்களுக்கு ஒரு காலத்தில் அறிவு ரீதியா சொல்லிட்டு இருந்தாங்களோ, வெறும் அறிவை வைத்தே மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ற மாதிரி பேசி கொண்டிருந்தார்களோ, இப்பொழுதும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். முஅத்தஸிலாக்கள் இதை மறுத்தாங்க. அந்த மாதிரி தராசி என்று ஒன்று இருக்க முடியாது. அதற்கு அவர்கள் 2 காரணம் சொல்கிறார்கள். முதலாவது காரணம், அல்லாஹுக்கு நிற்க வேண்டிய தேவை கிடையாது. மனிதனுடைய நல்ல அமல்கள் எவ்வளவு இருக்கிறது, தீய அமல்கள் எவ்வளவு இருக்கிறது என்பது அல்லாஹுக்கு தெரியும். அதனால் நிற்க வேண்டிய தேவையே அல்லாஹுக்கு கிடையாது. அவன் அறிந்து வைத்திருக்கிறான். இப்ப நம்ம ஒரு விஷயத்தை விளங்குவதற்கு எவ்வளவு கூடுதலா குறைவா என்பதை தராசை வைத்துத்தான் நாம் விளங்க முடியும். அல்லாஹ்வுடைய இல்ம் அப்படிப்பட்டதல்ல. எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், விளங்கி கொண்டிருக்கிறான். எனவே தராசின் தேவை அல்லாஹுக்கு கிடையாது. ஆனால் இதற்கு என்ன பதில்? அல்லாஹுக்கு எதுவும் தேவையில்லைதான். எழுத வேண்டிய தேவையும் அல்லாஹுக்கு இல்லை. லௌஹுல் மஹ்பூதில் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான், அதனுடைய தேவை அல்லாஹுக்கு இல்லை. மலக்குமார்களுடைய தேவையும் அல்லாஹுக்கு இல்லை. மலக்குமார்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்ற தேவை அல்லாஹுக்கு இல்லை. அல்லாஹ் எதையும் தானாக செய்வதற்கு சக்தி உடையவன். ஆனாலும் மனிதர்களினுடைய அந்த நிர்வாகத்திற்காக வேண்டி, அவர்களை புரிய வைப்பதற்காக வேண்டி, மனிதர்களுடைய அமைப்பிலேயே அல்லாஹ் சில விஷயங்களை கொண்டு செல்கிறான். மனிதன் விளங்குவதற்கு தராசு தேவை.
மனிதன் நல்லது எது கெட்டது என்னது என்பதை அதனுடைய அளவை விளங்குவதற்கு அவனுக்கு ஒரு ஆயுதம், ஒரு கருவி தேவை. மனிதனுக்கு விளங்குவதற்காக வேண்டித்தான் அந்த தராசே தவிர அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காக வேண்டி அல்ல. முதல்ல இந்த ஒரு விஷயத்தை நாம் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அமல்கள் என்பது காட்சி பொருள், அதாவது அராது என்று சொல்லுவார்கள். தனிப்பொருள் என்று இருக்கிறது, அதுக்கு அஜ்சாம், ஜடப்பொருள் என்று சொல்கிறோம். ஜடப்பொருளை நிறுக்க முடியும், காட்சி பொருளை எப்படி நிறுக்க முடியும்? காட்சி பொருள் என்றால் என்ன? அதை தனியாக பார்க்க முடியாது, வேறு ஏதாவது ஒன்றை சார்ந்துதான் அதை நாம் காண முடியும். வெள்ளை என்ற நிறம் இருக்கிறது என்றால் வெள்ளை என்ற நிறத்தை நமக்கு கண்ணால பார்க்க முடியாது, தனியா பார்க்க முடியாது. ஒன்று சுவரில் பார்க்கலாம், உடையில பார்க்கலாம், மனிதனில் பார்க்கலாம், ஏதாவது ஒரு பொருளில் தான் அந்த நிறத்தை பார்க்க முடியும். அப்ப நெல்லை அந்த நிறம் என்பது ஒரு காட்சி பொருள். காட்சி பொருளுக்கு என்பது ஒரு ஜடம் கிடையாது. அதே மாதிரிதான் உஷ்ணம், உஷ்ணம் இருக்கிறது, குளிர்ச்சி இருக்கிறது, இதுவெல்லாம் காட்சி பொருள்கள். காட்சி பொருள்களை நாம் ஜடமாக ஆக்க முடியாது, அதை நெருக்க முடியாது. எனவே அமல்களும் அப்படித்தான். அமலை தனியா பார்க்க முடியுமா? அமல் செய்யக்கூடிய மனுஷனை பார்க்கலாம், தொடுவதை பார்க்கலாம், அவன் ஜகாத் கொடுப்பதை நாம் பார்க்கலாம், அமல் செய்யக்கூடிய மனிதனை பார்க்கலாம். அமல்கள் என்று தனியா எடுக்க முடியாது. எப்ப அதை தனியாக எடுக்க முடியாதோ அதை நிற்கவும் முடியாது. எனவே தராசு என்பது கிடையாது. அப்ப குரான்ல தராசுன்னு வந்திருக்கிறது, அதற்கு அவர்கள் மாற்று கருத்தை சொன்னாங்க. அதை கொண்டு நோக்கம் அல்லாஹ் நியாயமான முறையில் தீர்ப்பு வழங்குவான், இதுதான் கருத்தே தவிர தராசு என்பது கிடையாது என்று அவங்க சொன்னாங்க. அதைத்தான் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மறுக்கிறார்கள். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை, தராசுன்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யுது. அப்படி குரானுக்கு மாற்று கருத்து, தேவையில்லாத கருத்துக்களை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப அமல்கள் நிறுக்கப்படும் என்றால் என்ன? இதுல ரெண்டு விதமான கருத்து சொல்லப்படுகிறது. ஒன்று, அல்லாஹ் நாம் செய்த அமல்களினுடைய ஏடுகளை அல்லாஹ் நிறுப்பான். செய்த அமல்கள் எல்லாம் ஏட்டிலே எழுதப்பட்டிருக்கும். அந்த ஏடுகள் எவ்வளவு நீளமாக இருக்கும்? ஹதீசுல் பிதாக்கா என்ற ஒரு பிரபலமான ஹதீஸ் இருக்கிறது. ஹதீசுல் பிதாக்கா என்ற ஹதீஸ், அதாவது அல்லாஹு தாலா ஒரு பெரிய பாவி, அவன் எல்லா வாழ்க்கையில ஃபுல்லா பாவமே செய்து கொண்டிருந்தவன், அவனுடைய ஏடுகள் அவனுக்கு முன்னாடி சமர்ப்பிக்கப்படும். மிகப்பெரிய நீண்ட ஏடுகளாக இருக்கும். அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படுகிறது. அவன் எல்லாத்தையும் பார்ப்பான். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய மலக்குமார்கள் ஏதாவது அநியாயம் செய்திருக்கிறார்களா? நீ செய்யாத பாவத்தை செய்து விட்டதாக எழுதி இருக்கிறாங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். இல்லையா அல்லாஹ், அந்த மாதிரி எதுவுமே எழுதல, நான் இது எல்லாமே நான் செய்த பாவங்கள் தான். அதற்கு பிறகு ஒரே ஒரு ஏடு வரும், அதிலே அவனுடைய கலிமா இருக்கும், அவன் சொன்ன கலிமா இருக்கும். இப்ப இவன் நினைப்பான், ஒரு பக்கத்தில் தீமையினுடைய இந்த ஏடுகள், இன்னொரு பக்கத்தில் நன்மையில இந்த ஒரே ஒரு கலிமாவினுடைய ஏடு. இதை போய் நிறுத்தா எது வெயிட் அதிகமா இருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது என்று நினைப்பான். ஆனால் மறுதட்டிலே இந்த கலிமாவின் ஏட்டை வைக்கும் பொழுது இந்த ஏடு கணத்தால் தாழ்ந்து அவன் செய்த பாவங்களினுடைய அந்த ஏடுகள் எல்லாம் பறந்து விடும் என்று ஹதீஸிலே வருகிறது. இது சாதாரண விஷயம் அல்ல. கலிமாவினுடைய இஹ்லாஸை கவனித்து, அல்லது இந்த ஹதீஸுக்கு என்ன கருத்து சொல்வார்கள்? கடைசி நேரத்தில் யார் அவருடைய மௌத்து கலிமாவுடன் ஏற்பட்டு விட்டதோ, அது இஹ்லாஸான முறையில் கலிமாவுடன் இருந்தால் அதன் மூலமாக அல்லாஹு தாலா அவனுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து விடுவான். இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸை வைத்து சிலருடைய கருத்து, அமல்கள் நிறுக்கப்படும் என்றால் அமல்களுடைய ஏடுகளை நிறுக்கப்படும், இப்படியும் சிலருடைய கருத்து இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து என்னவென்றால், அமல்களையே நிறுக்கப்படும், அமல்களையே நிறுக்கப்படும். அமல்களை எப்படி நிறுக்க முடியும் என்று கேள்வி வரலாம். அதற்கு சில கருத்து இப்படி சொல்லுவார்கள், அந்த அமல்கள் எல்லாம் நாளை மறுமையில் ஜடப்பொருளாக உருமாற்றப்படும். நாளை மறுமையில் அதெல்லாம் காட்சி பொருளாக இருந்தவைகள் எல்லாம் ஜடப்பொருளாக உருமாற்றப்படும். தொழுகை அது நல்ல ஒரு தோற்றத்திலே வரும், அதே போன்று நோன்பு நல்ல ஒரு தோற்றத்திலே வரும், அது அந்த பொருளை கொண்டு போய் தராசிலே வைக்கப்படும் என்று சில பேர் கருத்து சொல்லுவார்கள். ஆனால் இந்த கருத்து எல்லாம் அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கலாம். இந்த காலத்தில் இப்படி ஒரு கருத்து கூட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன், இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அராதுகள், காட்சி பொருள்கள் நிறுக்கப்படுவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். சாதாரணமா நிறுக்கப்படுகிறது. வேகம், எவ்வளவு வேகமா வண்டி போயிட்டு இருக்குது, இதை அளந்துடுறோம். 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகிறது, 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகிறது, நாம் அளந்து விடுகிறோம். காற்று
எவ்வளவு வேகமாக வீசுகிறது, தண்ணீர் எவ்வளவு வேகமாக வந்து கொண்டிருக்கிறது, உடல்ல உஷ்ணம் எவ்வளவு, உஷ்ணத்தினுடைய அளவு என்ன, 101 டிகிரி அல்லது 102 டிகிரி என்று அந்த உஷ்ணத்தை அளந்து விடுகிறார்கள். இப்ப இன்னைக்கு உலகத்துல சர்வ சாதாரணமாக ஓசையை அளக்கிறார்கள், எத்தனை டெசிபல் இருக்கிறது, வேதனையை அளந்து விடுகிறார்கள். உடல்ல ஏற்படக்கூடிய வேதனை, ஒரு தாய்க்கு பிரசவ நேரத்தில் ஏற்படக்கூடிய வேதனை எத்தனை எத்தனை அளவு இருக்கிறது என்பதை அளந்து விடுகிறார்கள். அப்ப இந்த மாதிரி காட்சி பொருள்களையும் அளந்து விடுவது என்பது இன்னைக்கு சாதாரணமாகி விட்டது. மனிதர்களுடைய படைப்புகள்லேயே இப்படி இருக்கிறது என்றால் படைத்த இறைவனுடைய விஷயத்துல இந்த மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனவே அமல்களையும் அல்லாஹ் நிறுப்பான். தராசு எப்படி இருக்கும் அது நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. அல்லாஹ் நாளை மறுமையிலே இந்த தராசை கொண்டு நிறுப்பான் என்பதை இன்றையுள்ள அறிஞர்கள் நமக்கு தெளிவான முறையில சொல்லி தர்றாங்க. இதுல சந்தேகப்படுவதற்கு எந்த தேவையும் இல்லை. அதற்கு அடுத்ததாக எல்லா அமல்களையும் நிறுக்கப்படுமா, எல்லாருடைய அமல்களையும் நிறுக்கப்படுமா? சில பேர் சொல்கிறார்கள் மோமின்களுடைய அமல்கள் மட்டும்தான் நிறுக்கப்படும், காபிர்களுடைய அமல்களுக்கு நிறுக்க வேண்டிய தேவை இல்லை, அவங்க நரகத்துக்கு போக போகிறான், அவரை நிறுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்று சிலருடைய கருத்து. ஆனாலும் பெரும்பான்மை அறிஞருடைய கருத்து காபிர்களுடைய அமல்களும் நிறுக்கப்படும். அவன் வாழ்க்கையில் அவர் நல்ல அமல்களை செய்திருக்கலாம், ஆனால் ஈமான் இல்லாததினால் அவர் செய்த நல்ல அமல்களுக்கு எந்த மதிப்பும் இருக்காது. குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, ஃபமன் சகுலத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், யாருடைய தராசு கனமாகி விட்டதோ மோமீன்கள் அவர்கள் வெற்றி அடைந்து விடுவார்கள். ஒமன் ஹஃபத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் ஃபீ ஜஹன்னம காலிதூன், எவர்களுடைய தராசு அவங்க உலகத்துல நல்ல அமல் செய்திருக்கலாம், ஈமான் இல்லாததின் காரணத்தினால் அந்த தராசு வெயிட்டானதாக இருக்காது, அவர்கள் நஷ்டவாளிகளாக இருப்பார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போன்று இந்த இடத்துல எல்லாருடைய அமல்களும் நிறுக்கப்படுமா என்றால் 3 விதமான மனிதர்களை பார்க்கலாம். பாவமே இல்லை, வெறும் நன்மையை மாத்திரம் செய்திருக்கிறார், இப்படிப்பட்ட மோமின்கள். நன்மையே இல்லை, வெறும் தீமையை மாத்திரம் செய்திருக்கிறார், இப்படிப்பட்ட காபிர்கள். இந்த 2 பேருக்கும் தராசுடைய தேவையே கிடையாது. பாவமே செய்யாத நன்மையை மாத்திரம் செய்திருக்கக்கூடிய மூமின்கள், இவர்களுக்கு கேள்வி கணக்கு இல்லாமல் சுவர்க்கம். அப்ப இவர்களை நாம தராசுல போட்டு இவர்களுடைய அமல்களை நிறுக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. இன்னொரு புறம் நன்மையே செய்யாத காபிர்கள், அவர்களுக்கும் எதுவும் கிடையாது. ஆனால் 2க்கும் இடைப்பட்டவர்கள், பாவமும் செய்த மூமின், நன்மையும் செய்த காபிர்கள், இவர்களுடைய அமல்கள் தான் நெருக்கப்படும் என்பதை இந்த இடத்திலே அறிஞர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதற்கு அடுத்து இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், வகால முஜாஹித், இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அல் கிஸ்தாஸ் அல் கிஸ்தாஸ் அல் குஸ்தாஸ் அல் அதுலு பிர் ரூமியா, கிரேக்க மொழியில் ரோமபுரியினுடைய மொழியிலே நேர்மை நியாயம் என்பதற்கு கிஸ்தாஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படும். இந்த இடத்துல இமாம் புகார் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய தேவை ஏன் வந்துச்சு என்றால், அல் கிஸ்தி என்று குர்ஆனிலே இங்கே வருகிறது, இன்னொரு இடத்திலே வஸினு பில் கிஸ்தாஸில் முஸ்தகீம், அல் கிஸ்தாஸ் என்ற வார்த்தையும் வருகிறது. 2க்கும் ஒரே அர்த்தம்தான். அல் கிஸ்தாஸ் என்பதற்கு அல் அதில் பிர் ரூமியா, ரோமபுர பாஷையிலே அதற்கு நேர்மை நியாயமான முறையில் வழங்குதல் என்று சொல்லப்படும் என்று சொல்கிறார். இங்கே ஒரு கேள்வி, குர்ஆன் என்பது அரபி மொழியை சார்ந்தது. அரபு மொழி குர்ஆனில் ரோமபுரி மொழி எப்படி உள்ளே நுழைந்து விட்டது? இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபியா பிலிசானின் அரபியும் முபீன். இப்ப குர்ஆன்ல எல்லா வார்த்தைகளும் அரபியாகத்தானே இருக்க வேண்டும், அரபி அல்லாத அஜமி மொழி எப்படி உள்ளே நுழைந்தது என்று யாராவது கேட்கலாம். இதற்கு அறிஞர்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால், குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விசாலமான நூல். குர்ஆனிலே அரபு அல்லாத மொழியும் அதில் இருக்கிறது, ஆனால் அது முஅர்ரப் என்று சொல்லப்படக்கூடிய வகையை சார்ந்து விட்டது. அரபு மொழி அல்லாததாக இருந்தாலும் அரபியில் புழங்கப்படக்கூடிய அம்ர் இப்னு ஷரஹ்பீல் என்ற இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபில் குர்ஆனி மின் குல்லி லிசான், குர்ஆனில் எல்லா வகையான மொழி
இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் ஏற்றிருக்கிறார்கள். இமாம் சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குர்ஆனுடைய 27 வார்த்தைகளை சொல்கிறார்கள், இது அரபு மொழி அல்லாததிலிருந்து அரபியாக ஆக்கப்பட்டது. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அதைவிட அதிகமான வார்த்தைகளை சொல்லுகிறார்கள், இது அரபு அல்லாத வார்த்தையிலிருந்து அரபியாக்கப்பட்டது. உதாரணமாக சிராஜ் என்ற வார்த்தை, தன்னூர் என்ற வார்த்தை, ஃபீல் என்ற வார்த்தை, இது போன்ற பல வார்த்தைகள் அரபியாக ஆக்கப்பட்ட வார்த்தைகள் என்பது இவர்களுடைய கருத்து. இப்போ குர்ஆன் அரபி என்று சொல்லும் பொழுது அஜமி வார்த்தைகள் குர்ஆனில் எப்படி வந்தது என்று கேள்வி வருகிறது. அதற்கு பதில் சொல்லுவார்கள், ஒன்று, இது அரபியாக ஆக்கப்பட்டு விட்டது. எப்ப அரபி மொழியில் அரபியாக ஆக்கப்பட்டு விட்டதோ அந்த நேரத்தில் அது அஜமியாக கருதப்படாது. இரண்டாவது கருத்து என்னவென்றால், ஒரு பலீகான கலாம், ஒரு இலக்கியம் நிறைந்த ஒரு கலாம், ஒரு தவீலான கலாம், அது தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. இடையில் ஓரிரண்டு வார்த்தைகள் அந்நிய மொழியில் வந்து விடுகிறது. அப்படி வந்து விட்டதினால் அது அந்நிய மொழி வார்த்தை என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். நம்ம பேசிக் கொண்டிருக்கும் போது, கதைத்து கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது ஒரு ஆங்கில வார்த்தையோ அல்லது வேறு வார்த்தைகளோ வந்து விட்டது என்பதினால் நாம் ஆங்கில மொழி என்று இதை சொல்லிவிட மாட்டோம். இந்த உரை தமிழ் உரைதான் என்று சொல்லப்படுகிறது. அதனால் இதற்கு இப்படியும் கருத்து சொல்கிறார்கள், ஒரு சில வார்த்தைகள் வந்ததினால் அது அரபி இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அல்லது இரண்டாவது கருத்து, அது அஜமி மொழி அல்ல, அது அரபியாக ஆக்கப்பட்டு விட்டது. ஆனால் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அரபு மொழி என்பது விசாலமானது. அது நமக்கு அந்த வார்த்தை அரபியில் இருப்பது தெரியாமல் இருந்திருக்கலாம், மற்றவர்கள் அதை பயன்படுத்தி இருக்கலாம், அதனால் அது அரபு அல்லாதது என்று நாம் நினைத்து கொண்டிருந்திருக்கலாம். அது நமக்கு தெரியாமல் இருந்ததினால் அது அஜமியாக விடாது. அதற்குத்தான் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. தன்னூர் என்ற வார்த்தை கிரேக்க மொழியிலையும் அடுப்புக்குத்தான் சொல்லப்படும், பாரசீக மொழியிலையும் அடுப்புக்குத்தான் சொல்லப்படும், அதே போன்று இந்திய அடுப்புக்குத்தான் சொல்லப்படும், அரபியிலும் அடுப்புக்குத்தான் சொல்லப்படுகிறது. அப்ப வார்த்தை ஒன்றுதான், அது அரபியினுடைய வார்த்தையாகவும் இருக்கிறது. அந்த அரபியினுடைய வார்த்தையை அறியாமல் இருந்ததினால் அது அஜமி வார்த்தையாக இருக்குமோ என்று ஏற்பட்டிருக்கலாம். இப்படியும் அதற்கு ஒரு பதில் சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, வயுகாலு அல் கிஸ்த் மஸ்தருல் முக்ஸித். அல் கிஸ்த் என்பது முக்ஸித் என்பதனுடைய மூலச்சொல். கஸத அக்ஸத, உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இரண்டுக்கும். கிஸ்த் என்றால் அநியாயம், இக்ஸாத் என்றால் நியாயம். காசித் என்றால் அநியாயக்காரன், முக்ஸித் என்றால் நீதமானவன். இந்த ரெண்டு அர்த்தமும் இருக்கிறது. முக்ஸித் என்பதற்கு அல் கிஸ்த் என்பது மூலச்சொல் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இங்க சொல்றாங்க. அசல் மூலச்சொல் அது கிடையாது, அசலுல் அசல். இக்ஸாத்தினுடைய முக்ஸித்தினுடைய மூலம் இக்ஸாத். அந்த இக்ஸாத் என்பது வந்தது கிஸ்திலிருந்து வந்தது. அதை எடுத்து காட்டுவதற்காக இவ்வாறு சொல்லிவிட்டு இந்த ஒரு வார்த்தையினுடைய விளக்கத்தையும் இங்க சொல்றாங்க. ஒவ்வொல் ஆதில். அல் முக்ஸித் என்றால் என்ன? அல் ஆதில், நியாயமாக இருக்கக்கூடியவர். வஅம்மல் காசித் ஃபஹுவல் ஜாயிர். முக்ஸித்துக்கும், காசித் என்றால் அநியாயக்காரன், முக்ஸித் என்றால் நியாயமாக நடப்பவர், நீதமாக நடப்பவர் என்று இந்த ரெண்டு வார்த்தைக்குரிய வித்தியாசத்தை இங்க சொல்றாங்க. ஏன் இதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்கன்னா, குர்ஆன்ல ரெண்டு வார்த்தையும் வருகிறது. வஅம்மல் காசிதூன ஃபகானூ லிஜஹன்னம ஹதபா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அநியாயக்காரர்கள் நரகத்தின் எரிகுள்ளிகளாக இருப்பார்கள். சயீத் இப்னு ஜுபைர் என்ற ஒரு பெரியாருக்கு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவரோட ஒரு வாக்குவாதம் நடந்தது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கேட்டாரு சயீத் இப்னு ஜுபைர் அவர்களை பார்த்து, என்னை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டார். அந்த காசித்துன் ஆதிலுன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காசித்துன் ஆதிலுன் அப்படின்னு சொன்னாங்க. மற்றவங்க விளங்கி கொண்டாங்க, அவரை புகழ்வதாக விளங்கி கொண்டாங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னார், அவர் என்ன புகழவில்லை, என்னை ஏசுகிறார். காசித்துனா நான் அநியாயக்காரன். வஅம்மல் காசித்தூன என்று குர்ஆன்ல வருது. ஆதில் என்றால் நேரிய வழியை விட்டு நான் வழிபெறந்தவன், குர்ஆன்ல வருது. வல்லதீன கஃபரூஹும் பிரப்பிஹிம் யஅதிலூன். தங்களுடைய இறைவனுக்கு அவர்கள் மாற்றமாக இணை வைத்து நடக்கிறார்கள் என்று அந்த கருத்தில் தான் என்னை ஆதில் என்று சொல்லுகிறார் என்று ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னதாக நம் ஹதீஸிலே பாருங்க.
வரலாறிலே பார்க்கிறோம். சரி, இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி இந்த தலைப்புகள்ல பல விஷயத்த சொல்லிட்டாங்க. ஒன்று, மீசான் என்று ஒன்று இருக்கிறது, அது குர்ஆனை கொண்டு நிரூபணமானது, நம்முடைய அமல்கள் நிறுக்கப்படும், அதனுடன் குர்ஆன் விளக்க அரபு வார்த்தையினுடைய விளக்கத்தையும் சொல்லிவிட்டு ஹதீஸை இங்கே கொண்டு வருகிறார்கள். அஹ்மது இப்னு அஷ்காப், இஷ்காப் ரெண்டு விதமாகவும் படிக்கலாம். இந்த ஹதீஸை இமாம் புகாரியினுடைய உஸ்தாத் அஹ்மது இப்னு இஷ்காப் என்பவர் அறிவிக்கிறார். قال حدثنا محمد بن فضيل عن عمارة بن القعقاع عن أبي زرعة عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال النبي صلى الله عليه وسلم கலிமத்தான், இரண்டே வார்த்தை தான், ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு மிக விருப்பமான வார்த்தை, ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவின் மீது மிக இலகுவான வார்த்தை, தகீலத்தானி ஃபில் மீசான், தராசில் மிக பாரமான கனமான வார்த்தை. அது என்ன இரண்டு வார்த்தை? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த ஹதீஸை கொண்டு இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த கிதாபை முடிக்கிறான். இந்த கடைசியில இந்த ஹதீஸை கொண்டு வந்து இமாம் புகாரி பல விடயங்களை நமக்கு சொல்லி தர்றாங்க. முதலாவது விடயம் என்ன? நம்முடைய வாழ்க்கை அதனுடைய முடிவின் பொழுது அல்லாஹுவினுடைய கலிமாவுடன், அவனுடைய தஸ்பீஹுடன் நம்முடைய வாழ்க்கை நிறைவு பெற வேண்டும். இது இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம். அல்லாஹுவினுடைய அந்த கலிமாவுடன், தஸ்பீஹுடன் நம்முடைய வாழ்க்கை நிறைவு பெற வேண்டும். அதுக்காக வேண்டி தன்னுடைய கிதாபுல இந்த வார்த்தையை கொண்டு முடிக்கிறார்கள். இரண்டாவது விஷயம் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு வந்த ஹதீஸ், கடைசியில இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸ், இந்த ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பை வைத்து ஒரு நூலாசிரியருடைய அறிவாற்றலையும் திறமையையும் விளங்கிக் கொள்ளலாம். இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆரம்பத்துல ஒரு ஹதீஸை கொண்டு வர்றாங்க, ஒரு தலைப்பை கொண்டு வர்றாங்க. அது என்ன? பதுல் வஹி, வஹி எப்படி வந்தது, வஹியினுடைய ஆரம்பத்தை பற்றி அங்கே சொல்கிறார்கள். அதுவும் ஈமானியத்தான விஷயம்தான். வஹியை பத்தி ஈமான் கொள்றது நம்முடைய ஈமானுடைய அம்சம். கடைசியாக கொண்டு வந்தது மீசானை பற்றி கொண்டு வருகிறார்கள். மறுமை நாள்ல நடக்கக்கூடிய இந்த தராசு, அதுவும் உமூர ஈமானியாவில் கட்டுப்பட்டது, ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப ஈமான் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அசல், ஆரம்பமும் முடிவும் இறை நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக தான் இந்த ஹதீஸை கொண்டு வந்து முடிக்கிறாங்க. ஒன்றாவது விஷயம். இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, அல் வஹி என்பது கலாம். வஹி என்பது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம். கலாம் என்பது இல்முல் கலாமுக்கும் சொல்லப்படுகிறது. இல்முல் கலாம் என்றால் கொள்கை கோட்பாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப வஹி என்ற கலாமை கொண்டு ஆரம்பித்து இல்முல் கலாம் என்ற இந்த கோட்பாடுடைய சம்பந்தப்பட்ட ஹதீஸை கொண்டு இந்த கிதாபை நிறைவு செய்கிறார்கள். அப்ப இந்த கிதாபுல நம்முடைய கொள்கை, ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும் என்று உணர்த்த வருகிறார்கள். இது ஒரு விடயம். இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால், முதல் ஹதீஸ் கடைசி ஹதீஸ். முதல் ஹதீஸ் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் ஹுமைதி என்பவரிடமிருந்து அறிவிக்கிறார்கள். கடைசி ஹதீஸ் அஹ்மத் என்பவரிடமிருந்து அறிவிக்கிறார்கள். சனது இருக்குதே இந்த மார்க்கத்துல, இங்க பொதுமக்கள் வந்திருக்கிறீர்கள், சனது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுருக்கமா நான் சொல்ற கேட்டுக்கொள்ளுங்கள். இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல் இஸ்னாது மினத்தீன், இஸ்னாத் என்பது தீனுடைய அடிப்படையான விஷயம். லௌலல் இஸ்னாத் லகால மன்ஷா அமாஷா, சனதுன்னு ஒண்ணு இல்லைன்னா விரும்பினவர் விரும்பினதை சொல்லி விடுவார். அல்லாஹ் இந்த மார்க்கத்துக்கு அதை தந்திருக்கிறான். இந்த இவர்கள் ஓதக்கூடிய இந்த ஹதீஸ், இந்த ஒரு வருடத்துல 30,000 ஹதீஸுகளை ஓதி இருக்கிறாங்க. இந்த கிதாபுகள்ல இருக்கக்கூடிய நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹதீஸும் அதனுடைய சனதுடன் இமாம் புகாரி அவர்களிடமிருந்து ஆரம்பிச்சு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் போய் சேரக்கூடிய அந்த அறிவிப்பாளர்களுடைய தொடர் அப்படியே சொல்லப்பட்டிருக்கும். அந்த இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடமிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் யார் இந்த ஹதீஸை எனக்கு அறிவித்தார், அவருக்கு அவர் அறிவித்தவர், அவருக்கு அவர் அறிவித்தவர் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் போகும். இந்த தீனுக்குத்தான் அல்லாஹ் இந்த சிறப்பை கொடுத்திருக்கிறான். வேற எந்த தீன்லையும் இப்படிப்பட்ட ஒரு ஆதாரபூர்வமான செய்தி என்பதை பார்க்க முடியாது. அல்லாஹ் இதை பாதுகாத்தது இதன் மூலமாகத்தான்.
இப்போ இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி இந்த சனதை கொண்டு வந்து இந்த ஹதீஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சேர்த்து வைக்கிறாங்க. முதல் ஹதீஸில் வந்தவர்கள் இமாம் புகாரியினுடைய ஒரு உஸ்தாத் ஹுமைதி, ஹம்து என்ற வார்த்தையிலிருந்து வரும் பெயர். கடைசி ஹதீஸிலே வரக்கூடிய இமாம் புகாரியினுடைய உஸ்தாத் அஹ்மத், அதுவும் ஹம்து என்ற வார்த்தையிலிருந்து வரக்கூடியது. அப்ப அல்லாஹுவினுடைய புகழ்தான் நம் வாழ்க்கையினுடைய பிரதானம். அல்லாஹுடைய புகழ் நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதானமான விஷயமாக இருக்கிறது. அதே போன்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அது மஹ்மூதாக புகழப்பட்ட விஷயமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவும் அந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இமாம் ஹுமைதி மக்காவை சேர்ந்தவர், அதாவது மக்கி. அஹமது இப்னு இஷ்காப் என்பவர் மதீனாவை சார்ந்தவர், யமனை சார்ந்தவராக இருந்தாலும் அதனுடைய அசல் மதீனா. இஸ்லாத்தினுடைய ஆரம்பம் மக்காவிலே ஏற்பட்டது, முடிவு மதீனாவிலே வந்தது. அப்ப ஆரம்பத்திலே மக்கியினுடைய சனதையும் கடைசியிலே மதனியினுடைய சனதையும் கொண்டு வந்து தங்களுடைய கிதாபை அமைத்திருப்பது இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூடிய ஒரு நுண்ணறிவின் மீது அறிவிக்கக்கூடிய விஷயம். அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது ஹதீஸை நாம் எடுத்துக்கொண்டால், ஆரம்பத்தில் வந்த ஹதீஸ் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்த ஹதீஸ். கடைசியிலே வந்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ரெண்டு பேருமே உயர்ந்த சஹாபி தான். ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவ்வலுல் இஸ்லாம், ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு கடைசி காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த ஒரு தொடர்பையும் அதன் மூலமாக எடுத்து காட்டுகிறார்கள். அதோடு இமாம் ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களும் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவர்களும் மதீனாவிலே ஹிஜ்ரத் செய்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த தீன் ஹிஜ்ரத்தை கொண்டுதான் வளர்ந்தது, உழைப்பை கொண்டு முயற்சியை கொண்டு வளர்ந்தது என்பதை இந்த ரெண்டு ஹதீஸின் மூலமாகவும் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உணர்த்துகிறார்கள். அதே மாதிரி ஹதீஸினுடைய வாசகத்தை பார்க்கும் பொழுது அமல்கள் என்பதனுடைய ஆரம்பம் நியத்தை கொண்டு இருக்கிறது, அமல்களினுடைய முடிவு வசனை கொண்டு, அதை நிறுப்பதை கொண்டு இருக்கிறது. இதன் மூலமாக இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள், நீங்கள் ஓதி இருக்கிறீர்கள், ஓதக்கூடியவர்களும் ஓதி விட்டவர்களும் உலக பொதுமக்கள் அத்துணை பேரும் உங்களுடைய அமல்களிலே இஹ்லாஸை கொண்டு வந்து கொள்ளுங்கள். நீங்கள் இஹ்லாஸான முறையில் அமல் செய்தால்தான் அல்லாஹுவிடத்திலே உங்களுடைய அமலுக்கு மதிப்பு இருக்கிறது என்று சொல்லி இந்த ஹதீஸை கொண்டு வந்து இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடைசியா அந்த ஹதீஸ் சொல்றாங்க, கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு ரொம்ப விருப்பமானது, கஃபீஃபத்தானி அலல் லிசான், சொல்றதுக்கு ரொம்ப லேசானது, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இந்த வார்த்தை மிக இலகுவான வார்த்தை, ஆனால் இதனுடைய பாரம் தகீலத்தானி ஃபில் மீசான், மீசானில் ரொம்ப பாரமாக இருக்கும். மீசான் என்று ஒன்று இருக்கிறது என்பது இந்த ஹதீஸின் மூலமாகவும் நிரூபிக்கப்படுகிறது. இதை வைத்து இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கிதாபை நிறைவு செய்திருக்கிறார்கள். இந்த வார்த்தைக்கு இவ்வளவு சிறப்பு வந்ததற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தன்மைகள் எதுவெல்லாம் அல்லாஹுக்கு பொருத்தம் இல்லாததோ அதையெல்லாம் நீக்கப்படக்கூடிய தன்மைகளுக்கு சிஃபாத்துன் சல்பியா என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் மனிதர்களை போன்று அல்ல, நம்மை போன்று அல்ல. லைஸ கமித்லிஹி ஷை, அவன் நான் யாரை போன்றும் இருக்க மாட்டான், அவன் தனித்தவன். இதுதான் சிஃபாத்த சல்பியா. அதுல சுப்ஹானல்லாஹ் என்பதிலே இருக்கிறது. ஒபிஹம்திஹி சிஃபாத்த கமாலியா, என்னென்ன பரிபூர்ணங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் அல்லாஹுக்கு உரித்தானது. என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அதுவெல்லாம் அல்லாஹு பரிசுத்தமானவன். என்னென்ன பரிபூர்ண தன்மைகள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நிறைவாக பெற்றுக்கொண்டவன். அப்ப இந்த ரெண்டு வார்த்தையில அல்லாஹுவினுடைய எல்லா விதமான தன்மைகளையும் முழுமையான முறையிலே சுருக்கமான முறையிலே சொல்லித்தரப்படுவதனால் இது மிக நன்மை தரக்கூடிய மீசான்ல மிக பாரமான வார்த்தையாக இருப்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதனால சபைகள் முடிக்கும் பொழுது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஃபாராவுடைய துஆவை படிச்சு தந்திருக்கிறாங்க. நீங்க போகும்போது சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக என்ற துஆ ஓதிக்கொள்ளுங்க. கிதாபை முடிக்கிறதும் அப்படியே தான் முடிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய மஜ்லிஸ்ல கூட கஃபாராவை கொண்டுதான் நீங்கள் முடிக்க வேண்டும், அப்போதான் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதையும் சுட்டி காட்டுகிறார்கள். நானும் அதை கொண்டுதான் என்னுடைய நூலை முடித்திருக்கிறேன். இது இன்றைய கடைசி பாடத்தினுடைய ஒரு சில விளக்கங்கள். இதைத்தான் அன்றாடம் இந்த ஆலிம்களுக்கு தௌரத்துல் ஹதீஸ்ல சொல்லித்தரப்படுகிறது. இப்போ உலமாக்களுக்கு என்ன தௌரால ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், என்ன விளங்கப்படுத்த புகட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் ஓரளவு புரிந்திருப்பீர்கள். ஹதீஸினுடைய பாடங்கள் இப்படித்தான் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கக்கூடிய
அருமை சகோதரர்கள், தாய்மார்கள், இன்று ஒரு சிறந்த ஒரு நிகழ்விலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இது மதரசாவினுடைய இந்த தௌரத்துல் ஹதீஸை முடித்தவர்களுக்குரிய பட்டமளிப்பு விழா. முதலாவது விளங்கி கொள்ள வேண்டும், மதரசால உலமாக்களுக்கு என்ன கிடைக்குது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு என்ன கிடைக்குது, 7 வருஷம் கழிக்கிறாங்க, 7 வருஷம் ஓதுறாங்க, என்னத்தை எடுத்துட்டு போறாங்க, உலகத்துல என்ன அந்தஸ்து இவங்களுக்கு இருக்குது, பணம் காசு கிடைக்குதா, ஒன்றுமே கிடைக்கலையே, அதனால இதெல்லாம் தேவைதானா. இது பரவலாக இந்த வார்த்தைகள் உலகத்துல பரவி விட்டதை நம்ம பார்க்கிறோம். இங்கே நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். மதரசாவில் என்ன கிடைக்கிறதோ இல்லையோ, படைத்த ரப்பு கிடைக்கிறான். மதரசாவில் ஓதக்கூடிய இந்த ஆலிம்களுக்கு கிடைப்பது யார் என்று சொன்னால் ரப்பு கிடைக்கிறான், ரப்புடைய திருப்தி கிடைக்கிறது. அவர்கள் அதற்காக வேண்டித்தான் அவர்கள் ஓதவே செய்கிறார்கள். அதனாலதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் இருக்குதா இல்லையா, ஷஹாதா. உலகத்துல இந்த மாதிரி ஷஹாதா யாருக்குமே கிடைக்காது. இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஷஹாதா என்ன, அல் மௌலவி. இப்ப நம்ம பேசும்போது மௌலவிமார்கள் அப்படின்னு சாதாரணமா சொல்லிடுறோம். ஆனா இந்த வார்த்தையினுடைய வீரியத்தை பார்த்தால் இதனுடைய கண்ணியம், இதனுடைய மகத்துவம் எவ்வளவு பெரியது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இவர்கள் எல்லாம் மௌலாவை சார்ந்து விட்டார்கள். மௌலவி என்று சொன்னால் மௌலாவை சார்ந்தவர்களாக மாறிவிட்டார்கள். மௌலா யார், நம்முடைய ரப்பு. இந்த இல்மு, இந்த மார்க்கத்தினுடைய கல்வி இவர்களை எதற்கு தகுதியாக்கி இருக்கிறது என்றால் ரப்பை சார்ந்தவர்களாக ஆகுவதற்கு தகுதியாக்கி விட்டது. குர்ஆனும் அதைத்தான் சொல்கிறது. வலாக்கின் கூனு ரப்பானியீன் பிமா குன்தும் துஅல்லிமூனல் கிதாப வ பிமா குன்தும் ததுருஸூன். நீங்கள் ரப்பானியீன்களாக மாறிவிடுங்கள். ஒரு மிகப்பெரிய பஷாரத், ஒரு ஹுஸ்னுல் இத்திஃபாக். இந்த மதரசாவுடைய பெயரும் அல் மதரசத்துர் ரப்பானியா, அல் முஅஸ்ஸஸத்துர் ரப்பானியா. இங்கே வெளியாகக்கூடியவர்களுக்கும் அர் ரப்பானி என்ற பெயரே கிடைக்கிறது. ஒரு பரக்கத்தான விஷயம். ரப்பை சார்ந்தவர்கள் என்ற அந்த பட்டத்துடன் வெளியேறுகிறார்கள். இதைவிட ஒரு உயர்ந்த பட்டம், உயர்ந்த ஒரு மதிப்பு வேற எந்த சான்றிதழிலும் நீங்க பார்க்க முடியாது. அதனால இந்த இல்ம் இருக்கிறது. உலகம் உங்களுக்கு கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம், அது நோக்கம் அல்ல. ஆனாலும் உங்களுக்கு இந்த இல்ம் சரியான முறையில் இது போதிக்கப்பட்டால், சரியான முறையில் இஹ்லாசுடன் நீங்கள் இந்த இல்மை படித்தால் இது உங்களை உங்களுடைய ரப்புடன் இணைத்துவிடும். இன்னைக்கு உலகத்திற்கு தேவை ரப்பானியூன்கள் தான் தேவை. ரப்பினுடைய செய்திகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் தேவை. அவர்கள்தான் இந்த சமுதாயத்தினுடைய தலைவர்களாக ஒவ்வொரு காலத்திலும் எழுந்திருக்கிறார்கள். இந்த உம்மத்திற்கு எப்பொழுதெல்லாம் பயங்கரமான பிரச்சனைகளும் பயங்கரமான குழப்பங்களும் ஏற்பட்டதோ அந்த குழப்பங்களை எதிர்த்து நின்றவர்கள் இந்த இல்மை தாங்கிய சுபந்த உலமாக்கள் தான். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்திலிருந்து வரலாறை எடுத்து பாருங்கள். முஜத்தித் அல்-ஃபதானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லப்படக்கூடிய ஷேக் அஹ்மத் சர்ஹந்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் யாருடைய காலம்? இந்தியாவை ஆட்சி செய்த முகலாய மன்னர்களில் மிக பெரும் சக்கரவர்த்தியாக கருதப்படக்கூடிய அக்பருடைய ஆட்சி காலம். அந்த அக்பருடைய ஆட்சியை பத்தி பேசினா மற்றவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவருடைய சிந்தனை மாறிவிட்டது. எல்லா விதமான ஆதிக்கமும் அதிகாரமும் படைபலமும் இருந்தது அவரிடத்தில். அவர் என்ன சொன்னார்? இஸ்லாம் 1000 வருஷம் ஆயிருச்சு. இந்த 1000 வருஷம் கழிந்ததற்கு பிறகு இனிமேல் இஸ்லாம் நிலைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வந்தார். தீனே இலாஹி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வந்தார். அவர் என்ன சொன்னார்? எம்மதமும் சம்மதம், யார போன்றும் நாம் வாழ்ந்து கொள்ளலாம். ஆனால் நம்முடைய மார்க்கம் சொன்னது எம்மதமே சம்மதம், நமது மார்க்கம் தான் நம்முடைய உயிர், வேறு எதற்கும் நாம் சமரசம் செய்ய மாட்டோம். இவருடைய இந்த கருத்தை எதிர்த்து நின்றது யார்? ஒரு பெரிய அரசர் வரவில்லை, ஒரு அரசனை எதிர்த்து ஒரு அரசன் நிற்கவில்லை. ஒரு சாதாரண குக்கிராமத்தில்
ஒரு இமாமத்தில் இருந்த, ஒரு பள்ளியில் இருந்து கொண்டு மக்களுக்கு நல்லுபதேசம் செய்து கொண்டிருந்த முஜத்தித் அல் ஃபதானி ஷேக் அஹ்மத் சர்ஹந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான். அந்த அக்பர் மரணித்ததுடன் அவருடைய புதிய மார்க்கமும் மரணித்து விட்டது. இஸ்லாம் இன்று வரைக்கும் நிலைத்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு காலத்திலும் எடுத்து பாருங்கள், இது போன்ற உலமாக்களின் மூலமாகத்தான் அல்லாஹ் இந்த தீனை நிலை நிறுத்தி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட உலமாக்களை உருவாக்குவதுதான் இந்த கலாசாலைகள். உலகத்தினுடைய கல்விக்கும் ஆகிராவுடைய வகையினுடைய கல்விக்கும் வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். உலகத்தினுடைய கலைகளை கல்விகளை எடுத்துக்கொண்டால் அதனுடைய கோட்பாடுகளையும் சித்தாந்தங்களையும் கொண்டு வந்தவர்கள் அதில் அவர்களே நிலைத்திருக்க மாட்டார்கள். அல்லது அவர்களை சார்ந்தவர்கள் ஒருத்தர் ஒரு கருத்தை சொன்னால் இன்னொருத்தர் இன்னொரு கருத்தை சொல்லுவார். கம்யூனிசம் என்று ஒரு பெரிய ஒரு சித்தாந்தத்தை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கம்யூனிசத்தினுடைய தந்தை காரல் மார்க்ஸ் அவர் என்ன சொன்னார்? என்னுடைய இந்த கொள்கையில் பிழை இருக்கிறது, நான் வேறு ஒரு கொள்கைக்கு போகிறேன் என்று சொன்னார். இஸ்லாத்தை தான் அவர் தேர்ந்தெடுத்தார். ஆனால் அவருக்கு அந்த நசீப் இல்லாமல் போய்விட்டது. கம்யூனிசத்தினுடைய முன்னோடியாக கருதப்படக்கூடிய லெனின், ஒரு காலத்தில் அவரை மிக உயர்வாக போற்றிக் கொண்டிருந்தவர்கள், அவருடைய சீடர்கள், லெனினுடைய கடைசியிலே அவர் மரணித்ததற்கு பிறகு அவருடைய சடலத்தை தெருவிலே இழுத்து சென்றதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. கம்யூனிசத்தினுடைய மிகப்பெரிய ஆட்சியாளராக கருதப்படக்கூடிய கம்போடியாவினுடைய போனபர்ட், அவருடைய தொண்டர் என்ன செய்தார்கள்? அந்த போனபர்ட் இறந்ததற்கு பிறகு அவனுடைய உடலையாவது காட்டுங்கள், அதை தூக்கில் போட்டு நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் என்று சொன்னார்கள். உலகத்தினுடைய சித்தாந்தங்கள் எல்லாமே இப்படித்தான். அவர்களும் அதில் நிலைத்திருக்க மாட்டார்கள். அவர்களுடைய பின்னாடி வரக்கூடியவர்களும் அதை ஒரே காலத்தில் ஏற்றுக்கொண்டே இருக்கவும் மாட்டார்கள். ஆனால் வஹி அப்படி கிடையாது. எல்லா நபிமார்களும் ஒரே கோட்பாட்டை தான் சொன்னார்கள். எல்லா நபிமார்களும் ஒரே குரல் தான், யாரும் மாற்றத்தை சொல்லவில்லை. அந்த நபிமார்களுடைய சீடர்கள் அத்துணை பேருமே அந்த நபிமார்கள் சொன்னதைத்தான் வலியுறுத்தினார்கள். யாருமே அந்த நபிக்கு எதிராக இந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னது கிடையாது. இதுதான் வஹீயினுடைய இல்ம், காலத்தால் மாற்றப்படாதது. கியாமத்து நாள் வரைக்கும் ஒரே கருத்து தான், ஒரே குர்ஆன் தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அதைத்தான் இந்த மதரசாக்களிலே, இந்த அரபு கலாசாலைகளிலே போதிக்கப்படுகிறது. இந்த கல்வி இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் உலகமாக இருக்காது, அது என்றைக்கோ அழிந்துவிடும். அதனாலதான் பாவங்கள் நிறைந்த காலத்திற்கு அறியாமை காலம் என்றுதான் வரலாறு சொல்கிறது. பாவங்கள் குற்றங்கள் நிறைந்த காலம். ஆனால் அதற்கு என்ன சொல்லப்பட்டது? ஐயாமுல் ஜாஹிலியா, அறிவு இல்லாத காலம். உலகத்தில் பாவங்களும் குற்றங்களும் ஏற்படுவதற்கு இந்த கல்வி இல்லாமல் போவதுதான் காரணம். இதை உலகமே ஒத்துக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கல்வியைத்தான் இந்த மதரசாக்கள் போதித்துக் கொண்டிருக்கிறது. இவர்கள் யார்? இன்றைக்கு வெளியாகி வரக்கூடியவர்கள் யார்? எப்படி இந்த கலாசாலைகளிலே, அரபு கலாசாலைகளிலே நுழைந்தார்கள்? 7 வயதிலோ 8 வயதிலோ 10 வயதிலோ இந்த பிள்ளைகள் வருவார்கள். இந்த பிள்ளைகளுக்கு குர்ஆன் கூட ஓத தெரியாது. இந்த பிள்ளைகளுக்கு மார்க்கம் என்றால் என்னென்றே தெரியாது. இந்த பிள்ளைகளை உள்ள கொண்டு வந்து பெற்றோர்கள் சேர்த்து விடுவார்கள். இந்த பிள்ளைகளைத்தான் 7 வருடங்களாக 8 வருடங்களாக 10 வருடங்களாக அவர்களை உழைப்பு செய்து ஒரு சமுதாயத்தின் இமாமாக இன்னைக்கு வெளியே போறாங்க. வரும் பொழுது எப்படி வந்தார்கள், வெளியேறும் பொழுது எப்படி வெளியேறி செல்கிறார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னாசு மஆதின் கமஆதினி الذهب والفضة. மனிதர்கள் சுரங்கங்களை போன்றவர்கள், தங்கம் வெள்ளியின் சுரங்கங்களை போன்றவர்கள். சுரங்கங்கள் கண்ணுக்கு தெரியாது உள்ள என்ன இருக்குது. ஆனால் அதில் உழைப்பு செய்தால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பிரயோஜனங்களை சமுதாயம் பெற்றுக் கொள்ளும். சாதாரண ஒரு வித்து தான், சாதாரண ஒரு விதைதான், அதை மண்ணிலே புதைக்கப்படுகிறது. பார்ப்பதற்கு ஒன்றுமே தெரியவில்லை. ஆனால் பல வருடங்கள் கழித்து அதன் மீது உழைப்பு செய்யப்பட்டதற்கு பின்னால் ஒரு மிக பெரும் விருட்சமாக, ஒரு மிக பெரும் மரமாக வளர்ந்து
கனிதரும் பழம் தரும் ஒரு மிகப்பெரிய மரமாகி விடுகிறது. அப்படித்தான் இந்த உலமாக்கள் உருவாகுகிறார்கள். அவர்களை உருவாக்கக்கூடியவைகள் தான் இந்த கலாசாலைகள். உலகத்தினுடைய கல்விகள், உலகத்தினுடைய அந்த கலைகள் எல்லாமே ஏதோ ஒரு படைப்புடன் போய் சேரும். ஆனால் இந்த வகையினுடைய கல்வி படைத்த ரப்புடன் போய் சேரக்கூடியது. இதனுடைய தொடர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் வரைக்கும் போய் சேரக்கூடிய கல்விதான் இந்த கல்வி. அந்த கல்வியை தான் அரபு கலாசாலைகளிலே போதித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்வியை யார் பெற்றுவிட்டாரோ வெளிரங்கத்தில் சிரமமாக தெரியலாம், ஆனால் உலகமும் மறுமையும் அவருடைய காலடியில் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. யார் அல்லாஹுக்காக வேண்டி இஹ்லாஸான முறையிலே இந்த தீனுடைய சேவையை செய்வார்களோ அல்லாஹ் ஒருபொழுதும் அவர்களை கைவிட மாட்டான். சாதாரணமாக எங்களுடைய வீட்டுல ஒரு பங்களா கட்டி இருக்கிறார், அதுல ஒரு வாட்ச்மேனை வச்சிருக்கிறார். அந்த வாட்ச்மேனுக்கு என்ன வேலை? வீட்டை பாதுகாக்கிற வேலை. அந்த வீட்டை பாதுகாக்கிற வேலை அவருடைய வேலை. அந்த வாட்ச்மேனுக்கு எந்த அளவுக்கு இவர் மரியாதை கொடுப்பார், அவருக்கு சரியா சம்பளம் கொடுப்பார், அவருடைய உணவுடைய தேவைகளை இவர் பூர்த்தி செய்கிறார். தன் வீட்டை பாதுகாக்கிறவனுக்கு ஒரு சாதாரண மனிதரே இவ்வளவும் கண்ணியப்படுத்துகிறார் என்றால் தன் மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த அறிஞர் பெருமக்களை அல்லாஹ் கைவிட்டு விட போகிறான். நிச்சயம் கைவிட மாட்டான். ஆனால் ஒரு நிபந்தனை, நீங்கள் அந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் உங்களுடைய நோக்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். என்ன, எதற்காக இந்த கல்வி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது? இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஸலபுல் இல்ம லிகைரில்லாஹ் ஃபஅபா அன் யகூன இல்லா லில்லாஹ். நாங்கள் இந்த கல்வியை தேடியது ஆரம்பத்தில் என்னென்னமோ நோக்கத்துக்காக வேண்டி தேடினோம். அல்லாஹ் அல்லாத வேறு ஏதாவது ஒன்றுக்காக தேடினோம். நல்ல பட்டம் கிடைக்க வேண்டும், அரசாங்க உத்தியோகம் கிடைக்க வேண்டும், மக்கள் எங்களை புகழ வேண்டும் என்றுதான் நினைத்து நாங்கள் இதை படித்தோம். ஆனால் இந்த இல்மை படித்ததற்கு பிறகு இந்த கல்வி எங்களை எப்படி ஆக்கிவிட்டது என்றால், நீ வேற எந்த நோக்கத்திலையும் படிக்க கூடாது, அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம்தான் படிக்க வேண்டும் என்று அந்த கல்வி எங்களை தடை போட்டு விட்டது என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார். நம்முடைய நோக்கம் இஹ்லாஸாக இருக்க வேண்டும். நான் என்னுடைய உலகத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி இந்த கல்வியை நான் பெறவில்லை. என்னுடைய பட்டங்களும் பதவிகளும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இதை படிக்கவில்லை. நான் என் ரப்பை திருப்திப்படுத்துவதற்காக, என் மார்க்கத்தினுடைய ரப்பினுடைய மார்க்கத்திற்கு சேவை செய்வதற்காக, என் கல்வியை கொண்டு நானும் அமல் செய்ய வேண்டும், இந்த சமுதாயத்தையும் அமல் செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் இந்த கல்வியை படித்தேன் என்ற உறுதியை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் இல்ம். இல்ம் என்றால் என்ன? உங்களுக்கு தான் ஆலிம் என்று சொல்கிறார்கள். உலகத்தில் எந்த டாக்டருக்கும் ஆலிம் என்ற பெயர் கிடையாது. காரணம், குர்ஆனுடைய வழக்கிலே ஆலிம் என்றால் நீங்கள் தான். குர்ஆன் என்ன சொல்கிறது? அம்மன் ஹுவ கானித்துன் ஆனா அல்லைலி சாஜிதன் வ காயிமன் யஹ்தருல் ஆகிரா வ யர்ஜூ ரஹ்மத ரப்பி. இரவு பகலாக இறைவனை வணங்கிக் கொண்டிருப்பவன், அல்லாஹ்வின் அருளின் மீது ஆதரவு வைப்பவன், மறுமையை பயந்து கொண்டிருப்பவன், இவனும் இவ்வாறு செய்யாதவனும் சமமா என்று கேட்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் அதை கேட்கவில்லை. குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன். அறிவுள்ளவர்களும் அறிவில்லாதவர்களும் சமமாவார்களா? இல்ம் என்றால் என்ன என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எந்த இல்ம் அல்லாஹ்வின் பயத்தை தருமோ, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தின் மீது ஆதரவு வைக்க சொல்லுகிறதோ, எந்த இல்ம் இரவு பகலாக இறை வணக்கத்தில் உங்களை ஈடுபடுத்தப்படுகிறதோ அதுதான் இல்ம். அந்த இல்ம் உடையவர்களும் அது இல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதனாலதான் உங்களை பார்த்து சமுதாயம் ஆலிம் என்று சொல்கிறது. எனவே நீங்கள் உங்களுடைய அந்தஸ்தை விளங்க வேண்டும். இங்கே பெண்மணிகளும் ஓரளவு படித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டு படித்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய இல்மின் மூலமாக எதை சாதிக்க வேண்டும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு, அதாவது மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்று சொன்னால் வாழ்க்கை தான் போராட்டம். வேற எதையும் நாம் போராட தேவையில்லை. வாழ்க்கையே நமக்கு போராட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் பாவங்கள் அந்த அளவுக்கு பரவி கிடக்கிறது.
கொட்டி கிடக்கிறது. கண்களும் காதுகளும் நாம் நினைக்காத புறத்திலிருந்து பாவம் செய்து கொண்டிருக்கின்றன. அதனால்தான் உள்ளங்கள் எல்லாம் மரித்து விட்டது. ஒரு காலத்தில் அமல் செய்தார்கள், குறைந்த அமல், ஆனால் அதில் இருந்த இஹ்லாஸும் அதில் இருந்த தக்வாவும் நிறைய அமல் செய்யக்கூடிய நமக்கு இருப்பதில்லை. காரணம், பாவங்கள் நிறைந்து விட்ட இந்த காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் படித்த இந்த இல்ம் வெறும் பட்டத்திற்காக வேண்டி அல்ல, உங்கள் வாழ்க்கையில் அமலுக்காக வேண்டி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இஹ்லாஸ், தக்வா, அல்லாஹுவினுடைய இபாதத்திலே பேணுதல், பிற மக்களுக்கு இந்த தீனை எடுத்துச் சொல்லுதல் என்ற அந்த உயரிய நோக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்க வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், இங்க வந்திருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய ஏனைய சகோதரர்கள், தாய்மார்கள், அவர்களும் விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த இல்முக்கு நிகராக வேறு எந்த கல்வியும் ஆகிவிட முடியாது. உங்களுக்கு அல்லாஹ் இந்த பிள்ளைகளை தந்திருக்கிறான் என்றால் நீங்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். ஒவ்வொருவரும் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், ஏதோ பட்டம் பெறுகிறார்கள், அவர்களை பாராட்டப்படுகிறது, கண்குளிர்ச்சியோடு பார்த்து விட்டு போகிறோம் என்று இல்லாமல் வந்திருக்கும் ஒவ்வொருவரும் நியத்து வைக்க வேண்டும், என் வீட்டிலும் ஹாஃபிஸ் இருக்க வேண்டும், என் வீட்டிலும் ஆலிம் இருக்க வேண்டும். இந்த உறுதியான நியத்துடன் நீங்கள் சென்றால் அல்லாஹ் உங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு மிகப்பெரிய சேகரிப்பாக ஆக்கி விடுவான். நீங்கள் உலகத்தினுடைய கல்வியை கொடுத்திருக்கிறீர்கள், நல்ல விஷயம்தான், கொடுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த பிள்ளையினுடைய பிரயோசனம் உங்களுக்கு எப்பொழுது கிடைக்கும்? நீங்கள் நல்ல படிப்பிலே அவர்களை ஈடுபடுத்தி அவங்களும் நல்ல ஒழுக்கமானவர்களாக இருந்து அவர்கள் ஏதாவது உழைத்து சம்பாதித்து உங்களுக்கு தந்தால் உங்களுடைய துன்யாவில் உங்களுக்கு பிரயோசனம். ஆனால் இது போன்ற ஆலிம்களை நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள் என்றால், ஹாஃபிதுகளை உருவாக்கி விட்டீர்கள் என்றால், உருவாக்குவது மாத்திரம்தான் உங்களுடைய வேலை. அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் உங்களுக்கு நன்மை, அவர்கள் உங்களை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நீங்கள் அடைகிறீர்கள். அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் குர்ஆனை மனனம் செய்து அதை விளங்கி அமல் செய்கிறாரோ பெற்றோருக்கு அல்லாஹு தஆலா ஒரு கிரீடத்தை அணிவிப்பான், ஒரு மகுடத்தை சூட்டுவான். பெற்றோருக்கு ஏன் சொல்லப்பட்டது? இந்த பிள்ளைகள் உருவாகிறதுல பெற்றோர்களுடைய பங்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன் மதரசாக்கு அந்த பிள்ளைகளை அனுப்புறதா இருந்தா, அரபு காலேஜுகளுக்கு அனுப்புறதா இருந்தா, புள்ள சொல்லு நான் ஓத மாட்டேன், எனக்கு ஏழாது, சாப்பாடு சரியில்லை, உடல் சோம் இல்லை, நான் வருவேன் என்று சொல்லுவார். எந்த தாயும் எந்த தந்தையும் அதை சகித்து கொள்ள மாட்டார்கள். தன்னுடைய வீட்டுல விசேஷம் நடக்கும், கல்யாணங்கள் நடக்கும், காட்சிகள் நடக்கும், ஆனால் அந்த பிள்ளையினுடைய ஏக்கம் அந்த தாயின் தந்தையின் உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்கும். இருந்தும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அந்த பிள்ளையை ஹாஃபிலாக்கி விடுகிறாரே, அதற்குத்தான் இந்த கண்ணியம், இந்த மரியாதை. அந்த பெற்றோர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். எனவே நாமும் அப்படி நினைக்க வேண்டும். இந்த அழிந்து போகக்கூடிய உலகத்திற்காக வேண்டி உருவாக்குவதை விட அழியா செல்வத்தை, அழியா கல்வியை பெறக்கூடிய அந்த நியமத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து விட வேண்டும். வரக்கூடிய இளம் தலைமுறை மிகப்பெரிய ஆபத்திலே இருக்கிறார்கள். மிக எச்சரிக்கையுடன் சொல்கிறேன், நம்முடைய வரக்கூடிய இளம் தலைமுறை மிகப்பெரிய கலாச்சார சீரழிவு என்ற ஆபத்தில் இருக்கிறார்கள். நாம் ஏதோ நல்ல சூழலில் வளர்ந்து விட்டோம், அப்பொழுதெல்லாம் இது போன்ற காட்சிகளோ கருவிகளோ கிடையாது, நாம் தப்பித்துக் கொண்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அது போன்ற ஒரு சூழல் இருக்குதா என்றால் நிச்சயமாக இல்லை. மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழலில் இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த பிள்ளைகளை பாதுகாப்பது உங்களுடைய பொறுப்பு. அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நியமத்தை பற்றி அல்லாஹ் உங்களிடத்திலே கேட்பான். எப்படி நான் குழந்தை செல்வம் என்பது சாதாரண விஷயமா? குழந்தை இல்லாதவர்களிடத்திலே போய் கேட்டு பாருங்கள் எவ்வளவு மன கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை. அல்லாஹ் உங்களுக்கு குழந்தைகளை தந்திருக்கிறான் என்றால் இது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நியமத். அந்த நியமத்தை மதிக்க வேண்டும். ஒழுக்கமுள்ள பிள்ளையாக, மார்க்கத்துடைய பிள்ளையாக நீங்கள் அவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்கு என்ற ஒரு உணர்வை ஊட்டுவதற்காக வேண்டித்தான் இது போன்ற நிகழ்வுகள் நடத்தப்படுகிறது. இந்த மதரசாக்களை நடத்தக்கூடியவர்கள், இந்த அரபு கலாசாலைகளுக்காக வேண்டி உதவி செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களை கபூல் செய்து கொண்டான். கபூல் செய்து விட்டான் என்பதனுடைய அடையாளம் உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹ் நன்மைகளை ஏற்படுத்துகிறான் இந்த உலகத்திற்கு. خير الناس من ينفع الناس.
சிறந்த மனிதர்கள், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடியவர்கள். இதைவிட ஒரு பிரயோஜனம் இந்த உம்மத்திற்கு வேறு எதுவும் இருக்க முடியாது. அல்லாஹ் உங்களை கொண்டு இந்த வேலைகளை வாங்குகிறான் என்றால் நிச்சயமாக நீங்களும் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சூழலை நாம் நம்முடைய குடும்பத்திலே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த உணர்வை பெறுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறான். இது போன்ற அரபு கலாசாலைகள் இங்கல்ல எங்கெல்லாம் இருக்கிறதோ மிகப்பெரிய தியாகத்துடன் நடத்துகிறார்கள். அங்கே ஓதியவர்களுக்குத்தான் தெரியும், ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்களுக்குத்தான் தெரியும் அவர்களுடைய உணவு கஷ்டம், இருப்பிடத்தினுடைய கஷ்டம். இந்த கஷ்டத்தை எல்லாம் சகித்து கொண்டுதான் இந்த கல்வியை பெறுகிறார்கள். இந்த கல்வி அப்படித்தான். சில கசப்புகளும் சில கஷ்டங்களும் இந்த கல்வி காலத்தில் ஏற்படும். அந்த கசப்புகளையும் கஷ்டங்களையும் யார் அனுபவிக்கவில்லையோ, மல்லம் எது முர்ரத் தஅல்லுமி சாஅத்தன் ஃபீ சிகரிஹி யதஜர்ரஉ துல்லல் ஜஹலி தூல ஹயாத்திஹி, தன் சிறு வயதிலே கல்வியின் கசப்பையும் அந்த கடினத்தையும் யார் அனுபவிக்கவில்லையோ, காலம் முழுவதும் அறியாமை என்ற இழிவை அவன் அனுபவிப்பான் என்று சொல்லுவார்கள். இந்த கசப்புடனும் கஷ்டத்துடனும் தான் இந்த கல்வியை கற்று இந்த ஆலிம் பெருமக்கள் வெளியாக இருக்கிறார்கள். அல்லாஹ் இவர்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்து செய்வானாக. இந்த நிறுவனத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதற்காக பாடுபடக்கூடியவர்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. எல்லா விதத்திலும் தீனுக்காக, தீனுடைய இல்மு வரையும் வல்ல அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு அலன் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன்.